நான் ஒரு 1/2 டீ குடிண்ணா. சிங்கிள் டீ 1/2 வாங்கிட்டு வராரு. இவர் பேர் தாங்க சிவா. இவரு கொடுத்த கடனை திருப்பி வாங்கிறதுக்காக ஓடி வந்திருக்காரு. இவரு கார்த்திக். இவரு 3 இயர்ஸா ஒரு பொண்ண உருகி இருங்க இவரை பத்தி நான் சொல்றேன். எனக்கு அது கடங்காரர் வந்து பணம் வந்துடும். ஆனா நம்ம ஆளுக்கு லவ்வே செட் ஆகாது. என்னடா நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம், அவங்க இந்த வராம்பரு. இவரு ரகு. பிஜிஎம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரோட கேரக்டர் என்னன்னு. என்னடா இந்த வாட்டியும் புட்டுக்குச்சு போல. இந்த வாட்டியும் கெட் பேக் டு வா. ரிசீவ் போட்ட டைமுக்கு நோட்டீஸ் போட்டதான் 4 காசாவது பார்த்துக்கலாம்டா. மச்சே டீ. நீங்களே 1/2 இல்லை தேர்ட் பார்ட் வேறையா? சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுறான் அந்த ஆள். வாங்க எங்கேயாவது போகலாம். சி இங்க போனாலும் காசு வேணும்டா. என்ன பண்ணலாம்? ஒரே வழிதான் இருக்கு. பீச். இந்த 3 பேரும் தாங்க இந்த படத்தோட ஹீரோக்கள். பெருசா ஆம்பிஷன் ஒன்றும் இல்லை. ஆனா இவங்க 3 பேருக்குமே 3 ஒற்றுமை இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் ஒன்னாவே இருப்பாங்க. எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க. ஃபாரின்ல செட்டில் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் மச்சி? எங்க கை ஜோசியம் பார்க்கவே காசு இல்லை. எவனா ஃப்ரீயாக கூப்பிட்டு பார்த்தா தான் உண்டு. பிரியாவா? அச்சி அங்க பாரு, நிஜமாலே ஒருத்தன் நம்மளை கூப்பிடறான்டா. ஆமா, உன்ன மாதிரி கடன் கொடுத்து நொந்து போனா இருப்பான். வாடா. டீ அவன் ஏதோ சீரியஸ் எழுதிட்டு இருக்கான்டா. வாடா போய் பார்க்கலாம். ஏய் விடுங்கடா, அவர் பெரிய கவிஞர், கவிதை எழுத போறாரு. டேய் அவர் பார்த்தா சித்தர் மாதிரி தெரியுதுடா. வாடா போய் பார்க்கலாம் வா. ஏய் வாடா போலாம். யூ கெட் ஜோபியா. ஏய் உனக்கு ஜாப் கிடைச்சிரும்ன்றது தான்டா அப்படியே எழுதிருக்கான். ஓ யூ கெட் ஜாபா? லவ் சுக்கீஸா? என்னடா எழுதிருக்கான்? அது துக்கீசன்ல குக்கீசன்ல லவ் சக்சஸ் அப்படி எழுதிருக்காரு. சக்சஸா? ஆமா, உன் லவ் சக்சஸ் ஆயிடுமா. அதான் லவ் சக்சஸ் சொல்லிட்டாருல. வா போலாம். டேய் எனக்குடா. உனக்கு காசு கிடைக்காதுன்னு அவருக்கே தெரியும். வா வா போலாம். டேய் நில்லுடா. டேய் மச்சி நில்லுடா. டேய் எனக்கும் சித்தர் காசு கிடைச்சிரும்னு சொல்லிட்டாரா. ஹலோ மச்சி, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். எங்க போறானுங்க? சார். எஸ் சார். தேங்க்யூ சார். டுமாரோ ஜாயினிங்கா? ஓகே சார், டெஃபினெட்லி ஐ வில் கம் சார். தேங்க்யூ சார் ஐ வில் கம் சார். இப்போ என்ன, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ்வளோதானே? யோசிச்சு பார்த்தேன். அப்பா கிட்டயும் பேசிட்டேன். என்னது? அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? நாளை காலையில 11 மணிக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல மீட் பண்ணலாம். நிஜமாவா? நாளைக்கு காலையிலயா? வந்துடுறேன். மச்சி லவ் சுக்கீஸ்டா. வாட் ஜாபிடா? ஏய் மணிடா. கிளி 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 கிளி. காகித கப்பல் கடலில கவுந்திடுச்சா, காதலில் தோத்துட்டு கன்னத்தில கைய வச்சிட்டா. சிவானா? அப்பா அமிச்சிருந்தாரு. அப்பாவா? யாரு? நான் சின்னசாமி பையனா? போன வருஷம் வீட்டுக்கு வந்தீங்களே. வா தம்பி. ஆனா அப்பா ஏதோ அமௌண்ட் செட்டில் பண்ண சொன்னாரு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நைட்டு ஃப்ளைட்ல கலிஃபோர்னியா போறேன்னா. ஜாப் கிடைச்சிருக்கு. அப்பா அம்மா மட்டும் இங்கே இருக்கிறாங்க. அதனால அவங்களே கூட்டின்னு போயிடலாம். ஓகே. அமௌண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. சிவா தானே? ஃபுல் நேம் கரெக்டாக தான் பாருண்ணா. நீ 8 மணிக்கு ஃப்ளைட் இது. ஓகே தம்பி, கேட்டேன்னு சொல்ல அப்பாவை. கண்டிப்பா நான் தேங்க்ஸ்ண்ணா.
இப்ப போடுற பாட்ட. எவ்வளவு மச்சி வந்திருக்கு? வந்திருக்கு? 5 லட்சம்டா. 5 லட்சமா? நம்ம 3 பேர் நினைச்சது நடந்துச்சு. நம்ம அடுத்த பிளான் ஃபாரின். என்ன மச்சி உன் சித்தர் மூஞ்சியே காட்ட மாட்டாரா? பேசவே மாட்டாரா? மச்சி அவர் பெரிய சித்தர்ரா. யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. அந்த கடையில இருந்து ஸ்லேட்டை மட்டும் காட்டிட்டு எடுத்துருவாரு. சரி வா போய் பார்க்கலாம். சாமி கேள்றா. ஏய் சீக்கிரம் வாடா. சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. எங்க 3 பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, ஃபாரின் போகணும்னு. நடக்குமா சாமி? டேய் என்னடா சொல்றாரு? ஒன்னும் புரியலையடா. என்ன புரியலடா? இதை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா எழுதிருக்கான்ல. 3 பேர் செத்துருவோமாடா. எப்படியும் சாவ போறது இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஆசைப்படி வாழ்ந்துடலாம்டா. என்னடா பண்ணலாம்? சாப்பிட்டு யோசிப்போமோ. எப்ப சோறு, பார்த்தாலும் சோறு, சோறு. ஹலோ சொல்லுங்க சார். இல்லை சார் என்ன வர முடியாது சார். சாரி சார் முடியாது சார். இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார். நாளைக்கு என்ன வர முடியாது சார். 3 வருஷமா தேடும் போல வேலை தரம்பு இப்போ வந்து வாவான்றீங்க. என்னால் முடியாது சார். புரிஞ்சுக்கோங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உயிரே போகுதுன்றேன். சான்ஸே இல்லை சார். என்னால் முடியாது சார். நான் வரமாட்டேன். தேவையே இல்லடி. 3 வருஷம் வராத அளவு இப்போ மட்டும் எதுக்கு? நாளைக்கு இருப்பனா இல்லையானே தெரியல. சாகுற நேரத்தில் வந்து சங்கர் படம் பார்க்க கூப்பிட்றா. எங்கடா காசு வாங்குறேன்னு போனா? டைம் ஆச்சு இன்னும் காணவனா? தோ எங்கடா இப்போ இந்த விளாட்றோம்? சி காசு வாங்கிட்டு வரல, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா. அதான் லேட் ஆயிடுச்சு. மச்சி நமக்கு எதுவும் ஆகாதுடா. வா. சரி தள்ளி உட்கார்றா. டேரே எதுக்கோ வீட்டில் ஒரு தடவை கால் பண்ணி சொல்லிடலாம்டா. வேணாம் வேணாம். ஒரு வேளை நாளைக்கு சாவாம போயிட்டு என்ன பண்ணுவேன்? சரி அதெல்லாம் விடு. காசு விஷயம் என்னாச்சு? கிடைச்சிச்சுடா. கிடைச்சிச்சுல்ல. வா பிளான் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணலாம். போன வாக்கு அது திருளா போச்சு நேக்கு. சித்தர் சொன்ன வாக்கு போடா பேக்கு பேக்கு பேக்கு. லாஸ்ட் டே ஒன் 2 டே லாஸ்ட் டே கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து தொலைடாடே. ஜோசிய கிரகம் ராசி ஹைப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கூகுள் ஸ்கைப். வாக்கு 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 டுமாரோ 3 பேருக்கு ஆப்பு. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். நாங்க 3 பேரு லைஃப் என்ஜாய் பண்ண போறோம் பாரு. தொண்டை வரைக்கும் சோறு அது பத்தலன்னு குடிச்சோம் மோரு. ஒன்னா பழகுன பாரு ஒரு தட்டுல பண்ணணும் ஷேரு. சண்டே மண்டேன்னு சுத்துறோம் நாளைக்கு சாக போறோம்னு கத்துறோம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
நான் என்ன சாவலியா? கடவுள் எங்க 2 பேரும் மட்டும் கூட்டு போயிட்டாரா? டேய் டேய் கார்த்தி கார்த்தி டேய் டேய் கார்த்தி எந்திரா. அரே அரே டேய் டார்லிங் டேய் அட கர்மம் பிடிச்சவனே, அவளே இல்லை நாய் போச்சு. டேய் எந்திரா. டேய் சோம்பேறி எந்திரா. டேய் உயிரோடு இருக்குடா. டேய் அவன் பாரு சில மாதிரி அசையாம இருக்கான்டா. என்னாச்சுடா அவனுக்கு? டேய் டேய் ரகு ரகு இந்த டேய் என்னடா இந்தரா. இவர் பெரிய அண்டர்டேக்கரு, எந்திரிச்சு மறுபடியும் படுக்கிறாரு. ஏய் ரகு இந்தரா, நம்ம ஒன்றும் சாருடா. எல்லாம் நடந்து நம்ம இது மட்டும் நடக்காம போயிருச்சுடா. வாடா போய் சித்திரை பார்த்து என்னன்னு கேட்கலாம். வா இப்பயே போலாம். வா என்னடா காணோம்? தெரியலையே. சரி நீ இந்த பக்கம் போய் பாரு, நீ இப்படி போய் பாரு. டேய் இல்லடா. ஏய் இங்கேயும் இல்லடா. அங்கேயும் காணோம்டா. இங்கே இல்லை மச்சி, இங்கே போனான்னு தெரியலையே. மச்சி அந்த கடையில் போய் கேட்கலாம். வா. நான் என்னப்பா? நீயே கேளுடா. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. எங்கண்ணா இங்கே ஒரு சித்தர் இருந்தாரு. ஸ்லேட் வச்சு அங்க உட்கார்ந்து இருப்பாருண்ணா. அந்த அளவு ஒரு பைத்தியக்காரன்ப்பா. அவன் சித்தரெல்லாம் கிடையாது, அவனை போய் தேடிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போகன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திருந்தான்ப்பா. தப்பா பசங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து பிசினஸ் ஆசை மென்டல் ஆயிட்டம்பா. அப்படி இப்படி இங்கதான் எங்க சுத்தி இருப்பான். அவனா போய் சித்தன் சொல்லி இருக்காதீங்கப்பா. ஐத்தியமா இவனுக்கிட்ட சித்தர்னு சொன்னமே. அடுறா அவனை. போறான். இவன் பேச்சு கேட்டு கிடைச்ச வேலை வேற ஆன சொல்லிட்டேன்டா. சும்மா இல்லாம என் ஆளை வேற திட்டான்டா. விட்றா, மச்சியிடம் செக் இருக்குல்ல, அது போதும். டேய் மச்சி, நீ எப்படி ஜாப் வேணும்னு நினைச்சியோ, நீ எப்படி லவ் வேணும்னு நினைச்சியோ, அதே மாதிரி நானும் செக்கு வேணாம்னு நினைச்சு கோயில் உண்டியில போட்டடா. நம்மளால நல்லா இருக்கும்னு நினைச்சுதான்டா போட்டேன். சாரிடா மச்சி, நமக்கு எதுவும் ஆகாதுடா. செக்கிய உண்டியில போடுற. கடலை போடுறான். வேணடா. டேய் விடுடா 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 விடுடா. டேய் இங்க பாருடா. ஏய் இது அந்த ஆள் தானே? இருடா பாப்பா. மறுபடியும் அதனை எதிர்க்கு போறான்டா. இரு பாப்போம். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன். 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். ஈக்கு படத்துக்கு போலாமா ப்ளீஸ்? அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப வரல, இப்ப மட்டும் என்ன வரேன்னு சொல்லிட்டு இருக்க. சார். என்னப்பா? சார் செக் ஒன்று தெரியாம உண்டியில போட்டேன். எப்ப சார் திறப்பீங்க? உண்டியில போட்டு சாமிக்கு தான்ப்பா, கிடைக்காது. ஐயோ கிடைக்காதா? பட போச்சு